நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ஸ்மார்ட் ட்ரேடர் யூடியூப் சேனலில் கடந்த ஒரு வருஷமாகவே நம்மளுடைய டூ லைன் ஸ்ட்ராட்டஜியோடைய பர்ஃபார்மன்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த டூ லைன் மெத்தட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ராடே தான் பண்ணுறோம். டெய்லியும் வந்து ஒரு காலையில் ஒரு என்ட்ரி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம இதில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ அந்த ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக தான் இந்த டூ லைன் மெத்தடை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், பட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம என்ன மாதிரியான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வாங்கணும், என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு நம்ம விற்கணும், எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே வந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்றது எல்லாமே வந்து நம்மளுடைய மெத்தட்ஸில் வந்துடும். இப்போ இந்த வாரம் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்றதை பார்க்கலாம். இப்போது ஜனவரி 2025 13th டே அன்னிலேருந்து 13ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு 17ஆம் தேதி வரைக்கும் சார்ட்ஸு என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 13ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியில் வந்து செல் இண்டிகேஷன் கிடச்சி ஒரு 274 பாயிண்ட் நம்ம கேட்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ இந்த ஸ்பாட் ஷாட்டில் 274 பாயிண்ட்ஸ் அப்படி கேட்ச் பண்ணுறோம் அப்படின்னும் போது ப்ரீமியமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 100லேருந்து 150 பாயிண்ட் நம்ம கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒவ்வொரு நாள் அந்த மாதிரி நம்ம ட்ரேடு வந்து கிடைக்கும் போது நம்ம அதை ட்ரையல் பண்ணி எப்படி கொண்டு போகணுன்றதும் வந்து நம்ம மெத்தடில் வந்து சொல்லி தருவோம். இப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரேடாக வந்து 13ஆம் தேதி அமைஞ்சுது. இப்போ அதே போல் 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பை இண்டிகேஷன் கிடச்சி ஒரு 118 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஸ்பாட் ஷாட்டில் 118 பாயிண்ட் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா ப்ரீமியமில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 50 பாயிண்ட்லேருந்து 60 பாயிண்ட் நம்ம கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து அவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுப்போம்னா எடுக்க மாட்டோம். நம்ம மெத்தடு படி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா டெய்லியும் வந்து ஒரு 30 பாயிண்ட்டு நீங்கள் ஈஸியாகவே கேட்ச் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய மெத்தடில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ட்ரெண்டை ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு பேனிக்கும் இல்லாமல் என்ன மாதிரியான மார்க்கெட்டாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாகவே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த இண்டிகேஷன் கரெக்டாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் தான் நீங்கள் அன்றைக்கி ட்ரேடே எடுக்க மாட்டீங்க. மற்ற அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாள் எல்லாமே நீங்கள் ட்ரேட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். 14ஆம் தேதியும் ஒரு நல்ல ட்ரேடு. அதே மாதிரி 15ஆம் தேதியும் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு பை இண்டிகேஷன் கிடச்சிருக்கு. பை இண்டிகேஷன் கிடச்சி ஒரு 61 பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்பாட் சார்ட்டில் கேட்ச் பண்ணியிருக்கோம். 61 பாயிண்டில் நம்ம ஸ்பாட் சார்ட்டில் கேட்ச் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ப்ரீமியம் வந்து ஆவரேஜாக நம்ம எதிர்பார்க்குற 30 பாயிண்ட் 40 பாயிண்ட்டு நம்ம கேட்ச் பண்ண முடியும். எந்த சைடு ட்ரெண்டு இப்போதைக்கு இருக்குது அப்படின்றத மட்டும் தான் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி நம்ம ஆப்ஷன் பையர்ஸ்ன்றதுனால ஒரு குறிப்பிட்ட மினிமம் பாயிண்ட்ஸில் நம்ம வெளியே வர மாதிரி தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அது ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாகவே உங்களுக்கு அந்த மெத்தட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது ஈஸியாகவே புரியும் உங்களுக்கு. இப்போ 16ஆம் தேதி வந்து பார்த்திங்கனாக்கா அதே போல் சைட்வேஸ் மார்க்கெட்டு. இப்போ இந்த சைட்வேஸ் மார்க்கெட் இன்றைக்கி அப்படின்றத வந்து முன்கூட்டியே நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுருவோம். இப்போ அந்த ப்ரிடிக்ட் பண்ண வாசி நம்ம வந்து அன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுத்தோம்னா ஒரு மினிமம் ப்ராஃபிட்லேயே நம்ம வெளியே வர மாதிரி தான் இருக்கும். பட் சில டைமில் வந்து நம்ம எடுக்காமல் தவிர்க்கிறதும் நல்லது. அது ஏன்னா நமக்கு முன்னாடியே அந்த இண்டிகேஷன் வந்துடும். இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு டைம் டிகே நிறைய இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம முன்னாடியே வந்து ப்ரிடிக்ட் பண்ணிடலாம் நம்ம மெத்தடில். அந்த மாதிரியான ட்ரேடு தான் வந்து 16ஆம் தேதி. 17ஆம் தேதியும் வந்து ஓகே நல்ல நல்ல ட்ரேடு தான் அமைஞ்சுது. ஏன்னா அது ஒரு செல் இண்டிகேஷன் கிடச்சி ஒரு 131 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த மெத்தடை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுடைய காலையிலேயே ஒரு 11 மணிக்குள்ளார நம்மளுடைய ட்ரேட்ஸ் எல்லாமே முடிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஈஸியாகவே வந்து ட்ரெண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி இப்போது பை சைடா இல்லை செல் சைடா அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் நம்மளுடைய மெத்தடில் வந்து நீங்கள் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வாங்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்கே என்ட்ரி ஆகணும் அப்படின்றது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் எந்த மாதிரியான மார்க்கெட்டாக இருந்தாலும் வந்து நீங்கள் பேனிக்கே ஆகாமல் பர்ஃபெக்டாக நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு டெய்லியும் ப்ராஃபிட் மேக் பண்ணலாங்க. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி யாருக்குன்னா தேவை இருக்குது அப்படின்னாக்கா நம்ம கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதனோட டீட்டெயில்ஸ் என்னன்றதை நம்ம சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.